Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சோயா சங்க்ஸ் ஃப்ரை. இது பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே கூட. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கும் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம். நல்லா காரசாரமாக சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் வந்துட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு சோயா சங்கை இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் எதுவும் விடாமல் 4 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 8 மிளகாய் நான் சேர்த்திருக்கிறேன். இல்லை கொஞ்சம் காரம் கூட குறைவாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வாசனை வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கருகிருச்சுன்னா அந்த மணம் வராது, நம்மளுக்கு அந்த கருகின வாசம் மட்டும்தான் வரும். ஸோ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை செப்பரேட்டாக எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடணும். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் ஃபுல்லாக வந்து குக் ஆயிடணும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். அதாவது 1-2 இடிச்சிட்டோம்னா போதும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போதும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டின இஞ்சி பூண்டை இதில் சேர்த்திட்டு இதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது சோயா சங்க்ஸில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாயிடுச்சு. நல்லா உப்பு காரம் எல்லாமே அந்த சோயா சங்க்கில் பிடிச்சிருக்கு. இது கூட நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரும் வந்து சேர்த்திடலாம். இப்போது நான் அரைச்ச பவுடர் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்திக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக பவுடர் எல்லா பக்கமும் கலங்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு. இதில் தண்ணி எதுவுமே இல்லை. மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சோயாவில் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு வாசனையே பார்த்திங்கன்னா இந்த பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்பவும் சிம்பிள் தான் இந்த ரெசிபி. இது கூட நம்ம ஃபைனலாக மல்லித்தலை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா பொடியன்னு இருக்குன்னா மல்லித்தலையை ஃபைனலாக இதில் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ஃப்ரை வந்துட்டு ரொம்ப டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.